வளமுடன். அதாவது நம்ம குலதெய்வம் தாங்க மெயின். என்னங்க, நம்ம இஷ்ட தெய்வம் ஆயிரக்கணக்கான இஷ்ட தெய்வம் கும்பிடலாம். இஷ்ட தெய்வத்துக்கு எது வேணாலும் நம்ம செய்யலாம். அது வேறு பிரச்சனை. குலதெய்வம் மெயின். நம்ம குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். குலதெய்வத்தை விட்டுட்டிங்கன்னா குலதெய்வம் உங்களை கை விட்டுரும். சொல்கிறாங்க சில பேர், நான் என் குலதெய்வத்துக்கு கடை வெட்டுறேன், அது பண்ணி என்ன கோயில் செலவு எல்லாமே பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது சொல்லி சொல்கிறாங்க. அது தப்பு. குலதெய்வத்துக்கு உண்டானது நீங்கள் மனசை ஆத்ம திருப்தி செஞ்சுருங்க. அது உங்களை காப்பாற்றும். எப்படி காப்பாற்றும்? இப்போ காப்பாற்றலே அப்படி கேட்குறாங்களே. இப்போ காப்பாற்றலைன்னா உங்கள் கர்மா இருக்குது. அந்த குலதெய்வம் சொல்லும், உங்கள் கர்மாவை நீ கழிச்சிட்டு வா, உனக்கு கை கால சோத்தை கொடுத்து உனக்கு வழி நடத்துகிறேன். இதுதான் பண்ண முடியும் குலதெய்வம். அப்போ உனக்கு எங்கேயும் பாதுகாப்பாக இருப்பேன், எந்த உனக்கு பிரச்சனை சிக்கல் வந்து பாதுகாப்பாக இருப்பேன். ஆனால் உழைச்சி இந்த கர்மாவை கழிச்சிட்டு வா, உனக்கு எது வேணால் செய்கிறேன்னு சொல்லி குலதெய்வம் சொல்லும். இந்த குலதெய்வங்கிறது யாருங்க? பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டன். அந்த பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டனுக்கு இப்போ தை மாதம் 1ஆம் தேதி வீடு வாசல் சுத்தம் பண்ணி மட்டன் சிக்கன் சேர்த்ததுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு வந்து தலைவாழை இலை போட்டு என்னங்க செவ்வழனி பொத்து வச்சு நீங்கள் அவங்களுக்கு முன்னோர்களுக்கு பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் அம்மாயி வகையில் அப்பா வகையில் எல்லாரும் இறந்தவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வழிபடுச்சுவாங்க. அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வழி நடத்தும். ரெண்டாவது வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பாட்டன் சம்மந்தப்பட்ட அப்பா பாட்டன் சம்மந்தப்பட்டது இறந்த கன்னி தெய்வம் இருக்கும். காதால கருமணி வச்சு கன்னி தெய்வம் இருக்கும். இந்த பாட்டன் பூட்டனுக்கு நீங்கள் தர்ப்பணம் சம்மந்தப்பட்டதை வீட்டில் கொடுக்குறீங்க, சாமி கும்பிட்றீங்க தை மாதம் 1ஆம் தேதினா அவங்களுக்கு படப்பு தனியாக போடணும். இந்த கன்னி தெய்வத்துக்கு வந்து காதால கருமணி வச்சு படப்பு வச்சு அதுக்கு தனியாக நீங்கள் போட்டு தனித்தனி தான் சாமி போடும். அந்த கன்னி தெய்வத்தையும் முன்னோர்களையும் ஒன்றா சேர்த்தக்கூடாது. அப்போ அந்த கன்னி தெய்வத்துக்கு நீங்கள் வழிபட வைக்கும்போது என்னன்னு சொன்னால் 7 படப்பு போடணும். தலைவாழையில் 7 படப்பு போட்டு 7 சாதம் வச்சு சென்டரில் வந்து அந்த கன்னி தெய்வத்துக்கு சாதம் வச்சு 7 நம்ம பக்கத்தில் இருப்பாங்களா சின்ன குழந்தைங்களாம் 7 சப்த கன்னி சொல்லுவாங்க. 7 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து 7 பேர்த்துக்கு வந்து அந்த 7 இதில் 7 இலையிலையும் கண்ணாடி அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சு சாப்பாடு சைவம் பண்ணி அந்த 7 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வழிபாடு வச்சு அந்த 7 பிள்ளைகளும் வந்து சாப்பிட விட்டு அங்கே போய் அவங்க போகும்போது வெத்தலாக்கில் ஒரு 50 ரூபா வச்சு கொடுத்து அந்த கண்ணாடி இதோடு நீங்கள் வச்சு கொடுங்க. உங்களுக்கும் புண்ணியம், அவங்களுக்கும் புண்ணியம், அவங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும். அந்த காதால கருமணியை வச்சு கும்புற அந்த கன்னி தெய்வம் மாண்ட தெய்வம் உங்களுக்கு நல்லதே பண்ணும். இதை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. தை மாதம் 1ஆம் தேதி பாட்டன் போட்ட முப்பாட்டனுக்கும் வந்து வீட்டில் நீங்கள் படம் போட்டு பண்ணுங்கள். சில பேர் இந்த மட்டன் சிக்கன் சேர்த்துறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அவங்க வந்து இறந்த அன்னைக்கு பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம இந்த தர்ப்பண திதி கொடுக்கும்போது வந்து அந்த இதை செய்யக்கூடாதுங்க. அது மகா தப்பு. இது பண்ணலாம். ஒன்று நீங்கள் உங்களுக்கு ஆறு எங்கே உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அங்கே போங்க. இல்லை ராமேஸ்வரம் போகலாம், கொடுமுடி மகடீஸ்வரம் கோயிலுக்கு போகலாம், திருச்சி அம்மா மண்டபம் போகலாம். எங்கள் ஏரியா பக்கம் இதெல்லாம் வந்து முக்கியமாக போவோம். காவேரி ஆற்றுக்கு போவோம், மோகனூர் போவோம், காவேரி ஆற்றுக்கு. இந்த மாதிரி ஏரியாவெலாம் போய் தர்ப்பண திதி கொடுக்கலாம். ஒன்றும் ஐயரை வச்சு ஐயரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் கொடுங்க. இல்லை ஐயர் எனக்கு கிடைக்காதுங்க, நாங்கள் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கிறோம், 6 ஓரத்தில் நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 2 பாத்திரம் எடுத்துங்க, யூஸ் பண்ணாத பாத்திரம் எடுத்துங்க, தலைவாழை 2 இலை எடுத்துங்க, காய்கள் வாங்கிங்க, வாழைக்காய் இந்த பூசணிக்காய் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்கிங்க, அரிசி பச்சரிசி தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிங்க, தலைவாழை 2 இலை வாங்கிங்க, எள்ளு கருப்பு எள்ளு வாங்கிங்க. இதுதாங்க தர்ப்பணம். நீங்களே கொடுத்து வரலாங்க. முடியாதவங்களுக்கு சொல்கிறீங்க. கொடுமுடி உங்களுக்கு முடியும்னா போயிருங்க, ஐயர் வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்சி அம்மா மண்டபத்துக்கு போகிறப்ப தான் நீங்கள் ஐயர் வச்சு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராமேஸ்வரம் போக உங்களால் முடிஞ்சுன்னா அங்கே போய் பண்ணிட்டு வாங்க. அங்கே ஐயரை வச்சு நீங்கள் எப்படி நீட்டாக பண்ணாலும் ஏற்றுக்கும். அப்போ ராமேஸ்வரம் போகிறீங்க, ஐயரை வச்சு பண்ணுறீங்க, 27 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வழிபடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ முடியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காவேரி ஆற்று ஒட்டி இருக்கிறாங்க, அவங்களாம் நம்ம போனது கோயிலுக்கு கூட போனது இல்லைங்க, இப்போ அம்மா மண்டபம் போனதில்லை, கொடுமுடி இந்த மாதிரிலாம் கூடுதுறை இந்த மாதிரிலாம் போக எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், 2 தலைவாழை எடுத்துக்க, காய்களை வாங்கிங்க, பச்சை காய்களாக வாங்கிங்க. ரெண்டாவது வந்து எப்படின்னா வாழைக்காய், அந்த பூசணிக்காய் சம்மந்தப்பட்டது பச்சை காய் வாங்கிங்க. ரெண்டாவது வந்து பச்சரிசி வாங்கிங்க, தேங்காய் பழம் அதுக்கு உண்டானது எல்லாமே நீங்கள் வாங்கிங்க. விளக்கு 2 அகல் விளக்கு வாங்கிக்கலாம். இதெல்லாம் போய் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆற்றுல போய் குளிச்சுட்டு நீங்கள் எல்லாம் தலைவாழை எல்லாம் போட்டு முன்னோர்களுக்கு எல்லாம் தலைவாழை இலையில் எடுத்து வச்சு எல்லாமே உங்களுக்கு பரிமாற்றம் பண்ணி விளக்கு பருத்தி வச்சு அந்த ஒரு 2 பாத்திரம் கொண்டு வர இல்லைங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி வச்சுங்க, ஒரு பாத்திரம் வெறும் பாத்திரமாக இருக்கும். அந்த ஒரு கையில் வந்து சோத்தங்கையில் எள்ளை போட்டு அப்படியே அந்த இன்னொரு பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் அப்படியே தண்ணி ஊற்றியே கரைச்சிக்கிட்டு பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் உணவு எடுத்துக்கங்க, என் குடும்பத்தை வாழ வைங்க, என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுங்கள், என் வாரிசுலாம் நல்லாயிருக்கும், வாரிசுலாம் படிக்கணும், படித்து முன்னுக்கு வரணும், இன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சாலும் படிப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கிட்டு பசங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வாழையடி வாழையாக குடும்பம் தலையணும் அப்படி சொல்லி அந்த எள்ளும் தண்ணியை அந்த குண்டாவில் அப்படியே ஊற்றி கரைச்சிட்டு
ஆற்று பக்கத்தில் நம்ம பண்ணுறோம். அப்போ ஆற்றுல கொண்டு அந்த தண்ணி வந்து பாத்திரத்தை கழுவிட்டு நீங்கள் முடிஞ்சால் அந்த இலையில வந்து எல்லா காயும் காய்கறிலாம் வச்சுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த அரிசி இதெல்லாம் கொஞ்சம் சில காய்களை வச்சுட்டு தேங்காய் ஒரு 2 பழம் ஒரு தேங்காய் மூடி இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மீதி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் சமைச்சு விரதம் விட்டுக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா மண்டபம் போனாலும் சரி, கூடுதுறை போனாலும் சரி, திருச்சி போனாலும் சரி, காவேரி இங்கே மகுடீஸ்வரன் கோயிலுக்கு கொடுமுடி மகுடீஸ்வரன் வடிவுடை அம்பாள் அலங்காரவள்ளி தாய், அதாவது இந்த பார்த்திங்கன்னா அரங்கநாதன், மகாலட்சுமி, பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வர பகவான் இருக்கார். இதை நீங்கள் வழிபாடு வச்சு கொடுமுடியில் போய் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வழிபாட்டு முறையை எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் செலவு இல்லைங்க. நான் சொல்கிறது வந்து செலவில்லாத ஒரு பரிகாரம் இருக்குது. ஆனால் அந்த காசிலியாக வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பரிகாரம் நாங்கள் காசிலியாக பண்ணணுங்க, எல்லாமே சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தாரதோஷம், பித்திரு தோஷம், அப்படி எதுக்கு நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க சாதகத்தில் தான் வரும். அது பொதுவான சொல்ல முடியாது. அதை நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதாவது நீங்கள் சாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம், இல்லை டேட்டா பர்த்து கூட சொல்லுங்கள். நீங்கள் வரணும்னு ஒன்று அவசியம் இல்லை. டேட்டா பர்த்து டைம் சொன்னீங்கன்னா நான் சாஃப்ட்வேரில் போட்டு உங்கள் சாதத்தை எடுத்துடுவேன். பையன் பிள்ளை சாதத்தை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பலன் சொல்லிடுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் சிம்பிளாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கணும் அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. அதாவது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை தள்ளி விட்டு என்ன வச்சுங்க, அது இவ்வளோ தடவை நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்கிறோம், மக்களுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை அடையணும், நீங்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.